Let's go. வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம மரபு தொடரோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில். இதுக்கு முன்னாடி இருக்க எழுத்துக்களை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்க்கலாம், ஏ வரிசையிலேருந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எட்டுக்கண் விட்டெறித்தல். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, எங்கும் தன் அதிகாரம் செலுத்துதல். ஸோ 8 திசையிலும் தன்னோட அதிகாரத்தை செலுத்துறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எட்டுக்கண் விட்டெறிதல்னா எங்கும் தன் அதிகாரம் செலுத்துதல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பத்தில் அப்படின்னா இடையிடையே. ஸோ 8க்கும் 10க்கும் இடையிடையே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா இப்போது சின்ன ஸ்டோரி மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக அது வந்து மனப்பாடம் ஆகிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண தேவையில்லை. ஸோ ஏதாவது சின்ன ஸ்டோரி மாதிரி அதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏய்ப்பில் வைப்புன்றது இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள். ஸோ நமக்கு தேவைப்படுற காலத்தில் சில விஷயம் நமக்கு வேணும், முன்னாடி நம்ம சேர்த்து வைப்போம்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஏய்ப்பில் வைப்புனா இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள். நெக்ஸ்ட்டு எழுத்தொன்னி படித்தல்னா ஒன்று விடாது படித்தல். சில பேர் படிப்பாங்க. எப்படி படிப்பாங்கன்னா, புக்ஸில் இவ்வளோதான் சிலபஸ்னால் மொத்தமே படிச்சுருவாங்க. இன்னும் சில பேர் அது ஒரு பேஜ் விடாமல் படிப்பாங்க. பட் டிஎன்பிசிக்கு இப்படி தான் படித்தாகணும். மற்ற எக்ஸாமாக இருந்தால் கூட நம்ம ஸ்கூல்லலாம் கூட சரி ஏதோ ஒன்று விட்டுடலாம். பட் இந்த எக்ஸாமுக்கு இப்படி தான் படித்தாகணும். ஸோ எழுத்தொன்னி படித்தல்ன்றது ஒன்றும் விடாது படித்தல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லளவுன்றது சிறிதளவு. இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். எல்லளவுன்றது சிறிதளவு. நெக்ஸ்ட்டு ஏக்கண் போக்கன்றது ஏக்கி போக்கி அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதவன். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏக்கண் போக்கன் ஏக்கி போக்கினா ஒன்றுக்கும் உதவாதவன். நெக்ஸ்ட்டு ஏச்சு கட்டுதல்னா பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல். சில பேர் வந்து பேசும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்றத பழியும் சேர்த்து பேசுவாங்க. சில நேரத்தில் நம்ம அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் ஓகே, பட் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டால் தப்பாகிடும். ஸோ அதுதான் இங்கே. ஸோ ஏச்சு காட்டுதல்னா பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அந்த மாதிரி பண்ணனா நம்ம அந்த மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு போகலாம். பட் தப்பே இல்லாமல் அப்படி சொன்னாங்கன்னா நம்ம அதை கண்டிப்பாக யாராலும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து லைஃப் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அப்படியே கனெக்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஏச்சு காட்டுதல்னால் பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல். நெக்ஸ்ட்டு ஏடா கூட்டம், ஏடா குடம் சொல்லுவாங்கள்ல, அந்த குடம்ன்றது தான் இங்கே கூடம்னு இருக்குது. ஸோ ஏடா குடம், அதாவது தமிழில் நம்ம பேசி பேச்சு மொழி வழக்கில் எல்லாமே மாறிடுச்சு. நிறைய நம்ம வார்த்தைகளை இதில் பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் சில இதெல்லாம் நம்ம பேசின மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் வீடியோவில் கூட போட்டிருக்கேன். மரபு தொடரில் வந்து தாறுமாறுன்றதுக்கு நிறைய மரபு தொடர்லேயே சேமாக வரும். அதை வேணால் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஸோ ஏடா கூடம் அப்படின்றது தாறு மாறு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏட்டிக்கு போட்டி. இதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏட்டிக்கு போட்டின்றது விதண்டாவாதம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏட்டு சுரக்காய். ஸோ ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்றத பழமொழியும் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு என்ன மீனிங் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கான ரியல் மீனிங், அதாவது ஏட்டு சுரக்காய்ன்றதுக்கான மரபு தொடர் பார்த்திங்கன்னா அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு. ஸோ அனுபவம் இல்லாத கல்வி அறிவுன்னு தான் சொல்கிறாங்க இங்கே. ஸோ அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு. ஸோ அது மட்டுமே நம்ம லைஃபுக்கு உதவுமானா கிடையவே கிடையாது. அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏட்டு படிப்பு அப்படின்னா உலக பழக்கம் இல்லாத கல்வி அறிவு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்களேன், ஏட்டு சுரக்கான்றது அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு. நெக்ஸ்ட்டு ஏட்டு படிப்புன்றது உலக பழக்கம் இல்லாத கல்வி அறிவு. ஸோ இதனால் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏனல் கோணல்ன்றது ஒழுங்கின்மை. ஏனல் கோணல்லாம் ஒழுங்கின்மையா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏனுக்கு கோன்னா எதிரடையான பேச்சு. ஸோ நம்ம கூட யாருன்னா பேசினாங்கன்னா நம்மளும் பதிலுக்கு பேசுவோம்னா அதுதான் இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு ஏதும் கெட்டவன்னா பயனற்றவன். ஏதும் கெட்டவன்னா பயனற்றவன் அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஏப்பை சாப்பைன்றது பயனற்றது. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏதும் கெட்டவன்றது பயனற்றவன், ஏப்பை சாப்பைன்றது பயனற்றது. நெக்ஸ்ட்டு ஏய்ப்பு காட்டுதல்ன்றது நயவஞ்சகம் செய்தல். ஸோ ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சகம் செய்தல். நெக்ஸ்ட்டு ஏழை குறும்புன்றது பேதை போல் காட்டி செய்யும் குறும்பு. ஏழை குறும்புன்றது நடித்தது காட்டுறோம் அந்த மாதிரி நினைக்கிறேன். பேதை போல் காட்டி செய்யும் குறும்பு. நெக்ஸ்ட்டு ஏற கட்டுதல்ன்றது உயர கட்டுதல் அடியோடு நிறுத்தல். ஸோ 2 மீனிங் இருக்குது இதுக்கு. ஏற கட்டுதல்ன்றது உயர கட்டுதல், அப்படி இல்லைன்னா அது அடியோடு நிறுத்துறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஏற இறங்க பார்த்தல். இதை வந்து நம்ம படிக்கும் போதே புரிஞ்சிடும். ஸோ மேலேயும் கீழேயும் பார்க்குறது. ஸோ இதில் சிலதெல்லாம் ஈஸியாக இருக்குது, சிலதை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்குது.
எனிவே நம்ம எப்படியாவது ஞாபகம் வச்சு தான் ஆகணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏற வாங்குதல்ன்றது விலகி இருத்தல் முழுவதும் விலைக்கு பெறுதல், 2 மீனிங் வருது. ஸோ ஏற வாங்குதல்ன்றது ஒரு பொருளை முழுசாக விலை கொடுத்து அந்த ஃபுல் அமௌண்ட் கொடுத்து அதை வாங்குறது, அப்படி இல்லைன்னா அதை விட்டு விலகி இருக்கிறது. ஸோ இது 2மே இருக்குது. ஸோ ஒன்ஸ் இதை ஃபுல்லாக ரிவிஷன் பார்த்தலாமா. ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், இல்லைனா நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு படிக்கும் போது ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்க்கும் போதே படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகிடும். ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்தோன்னே ஓகே இதை ஃபுல்லாக கமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு தோணும்ல, அதனால தான் நான் கேட்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாம் அதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8 கண் விட்டறிதல்னா எங்கும் அதிகாரம் செலுத்துதல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 8 10 அப்படின்னா இடையிடையே. நெக்ஸ்ட்டு எய்ப்பில் வைப்புன்றது இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள். நெக்ஸ்ட்டு எழுத்தொன்னி படித்தல்ன்றது ஒன்றும் விடாது படிக்கிறது. நெக்ஸ்ட்டு எல்லளவும்னா சிறிதளவும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏக்கன் போக்கன்னா ஏக்கி போக்கி அப்படி 2மே வந்து ஒன்றுக்கும் உதவாதவன். நெக்ஸ்ட்டு ஏச்சு காட்டுதல் அப்படின்றது பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல். நெக்ஸ்ட்டு ஏடா கூடம்ன்றது தாறு மாறு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏட்டிக்கு போட்டின்றது விதண்டா வாதம். நெக்ஸ்ட்டு ஏட்டு சுரக்காய்னா அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு, அதாவது கூடாத கல்வியறிவு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஏட்டு படிப்புன்றது உலக பழக்கம் இல்லாத கல்வியறிவு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏனல் கோணல்றதுக்கு ஒழுங்கின்மை. அதுக்கப்புறம் ஏனுக்கு கோன்னா எதிரடையான பேச்சு. நெக்ஸ்ட்டு ஏதும் கெட்டவன்னா பயனற்றவன். அதுக்கப்புறமா ஏப்பை சாப்பைன்றது பயனற்றது. ஏய்ப்பு காட்டுதல்னா நயவஞ்சகம் செய்தல். ஏழை குறும்புனா பேதை போல் காட்டி செய்யும் குறும்பு. ஏறு கட்டுதல்னா உயர கட்டுதல் அல்லது அடியோடு நிறுத்தல். நெக்ஸ்ட்டு ஏற இறங்க பார்த்தல்னா மேலும் கீழும் பார்த்தல். அதுக்கப்புறமா ஏற வாங்குதல்ன்றது விலகி இருத்தல், அப்படி இல்லைன்னா முழுவதும் விலைக்கு பெறுதல். ஏற்ற குறைச்சல் அல்லது ஏற்ற தாழ்ச்சி, இந்த 2த்துக்குமே உயர்வு தாழ்வு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா, இது நல்லா பார்த்துக்கோங்க. ஏற்ற குறைச்சல் ஏற்ற தாழ்ச்சினா உயர்வு தாழ்வு. இப்போ ஏற்ற தாழ்வே கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஏற்ற தாழ்வுனா பெருமை சிறுமை. ஸோ இது 2த்தையும் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏற்ற குறைச்சல் ஏற்ற தாழ்ச்சினா ஸோ உயர்வு தாழ்வு பார்க்குறது, ஏற்ற தாழ்வுனாலும் பெருமை சிறுமையை பார்க்குறது, 2மே சேம் மீனிங் தான், பட் வேறு வேறு வார்த்தைகளில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஏனொன்னுதல்னா ஆபத்துக்கும் வினாவுதல் அப்படின்றதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐக்கு வந்து ஒரே ஒரு மரபு தொடர் தான் கொடுத்துருக்காங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 5 நொய்தாகனா மிக்க லேசாக, 5 நொய்தாகனா மிக்க லேசாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒட்ட போடுதல்ன்றது தன்னைத்தானே பட்டினி போடுதல். ஸோ ஒட்ட போடுதல்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல். நெக்ஸ்ட்டு ஒட்டிக்கிரண்டினா 1க்கு 2 பங்கு. ஸோ இந்த ஒட்டிக்கிரண்டி எதெல்லாம் வந்து சேமாக வருதோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஒட்டிக்கிரண்டினா ஸோ 1க்கு 2, ஸோ 1க்கு 2. இந்த கொஷினை சொல்லும் போதே நமக்கு அது புரிஞ்சுது இல்லையா, ஒட்டிக்கிரண்டின்றது. ஸோ அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒட்டி கொடுத்தல்ன்றது உறுதி பண்ணி தருதல். ஸோ உறுதி அளித்தல் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஒட்டு மொத்தம்ன்றது முழு மொத்தம், ஸோ முழுமையாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒட்டுவா ரொட்டின்றது ஸோ ஒட்டு நோய் அல்லது தொற்று நோய், இது 2மே வரும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ நோய் இருக்கவங்க தான் வந்து ரொட்டி சாப்பிடுவாங்க இல்லையா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒட்டுவா ரொட்டின்றது ஒட்டு நோய் அல்லது தொற்று நோய். நெக்ஸ்ட்டு ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல்னா பொருளை மோசம் செய்தல் அல்லது சொத்தை மறைத்து வைத்தல். ஒரு பொருளை வந்து மோசம் செய்கிறது, அதுக்கப்புறமா சொத்தை வந்து மறைத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒத்து பாடுதல்ன்றது ஆமோதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல். ஸோ ஆமோதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் ஒத்து பாடுதல்னா. நெக்ஸ்ட்டு ஒத்துழைத்தல்ன்றது எல்லாரோடையும் கம்பைன் பண்ணி உழைக்கிறது. ஸோ பலரோடு உள்ள மொத்தம் உழைத்தல். ஸோ பலரோடு உள்ள மொத்தம் உழைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒத்து கொடுத்தல்ன்றது பொறுப்பேற்றல் கணக்குகளுக்கு வகை சொல்லுதல். ஸோ ஒத்து கொடுத்தல்ன்றதுக்கு வேறு மீனிங், ஒத்து உழைத்தல்ன்றதுக்கு வேறு மீனிங். ஸோ நமக்கு ஒரு வார்த்தையை பார்த்தோன்னே இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமேன்றதை நம்ம டக்குன்னு போட்டக்கூடாது, 2த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு காலில் நிற்றல்ன்றது விடாப்படியாக நிற்றல். அப்படி இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் லைஃப்பில், அது மட்டும் இல்லை. ஸோ எப்போவுமே ஒரே விஷயம், நம்ம அதை ஜெயிக்கிற வரைக்குமே அதை வந்து நம்ம அதை விடாப்படியாக பிடிச்சிருக்கணும் இல்லையா. ஸோ நிறைய பேர் அப்படி இருக்காங்க, அப்படி இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ ஒரு காலில் நிற்றல்ன்றது விடாப்படியாக நிற்றல். ஒரு கை பார்த்தல்ன்றது வெல்ல முயலுதல்.
ஸோ ஜெயிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறது தான் ஒரு கை பார்த்தல். நெக்ஸ்ட்டு ஒரு கையாக இருத்தல். இந்த ஒரு கை பார்த்தலுக்கும் ஒரு கையாக இருத்தலுக்கும் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல்ன்றது ஒரு கையாக இருத்தல். ஸோ ஆப்போசிட் டீமுக்கு இருக்கிறது. ஓகேவா, இது பார்த்துக்கோங்க. ஒரு சொல் வாசகன்றது பிறழாதவன். ஒரு சொல் வாசகன்னா பிறழாதவன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தலைன்றது ஒரு சார்பு. ஸோ ஒன் சைடு இருக்கிறது. ஒரு நாளுக்கு ஒரு நாள்ன்றது ஒரு நாள் வந்து செல்ல செல்ல. ஸோ நாள் செல்ல செல்ல ஒரு நாள்னால் அதுக்கு அடுத்த நாள், அதுக்கப்புறம் இன்னொரு நாள். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இதோட மீனிங். இதை பார்த்துடலாம். ஏற்ற குறைச்சல், ஏற்ற தாழ்ச்சினா உயர்வு தாழ்வு. ஏற்ற தாழ்வுனா பெருமை சிறுமை. ஏனென்னுதல்னா ஆபத்துக்கும் வினாவுதல். நெக்ஸ்ட்டு 5 நோய்தாகனா மிக லேசாக. ஒட்டு போடுதல்னா தன்னை தானே பட்டினி போடுதல். ஒட்டி கிரண்டினா 1க்கு 2 பங்கு. ஒட்டி கொடுத்தல்ன்றது உறுதி பண்ணி தருதல். ஒட்டு மொத்தம்ன்றது முழு மொத்தம். ஒட்டுவார் ஒட்டின்றது ஒட்டு நோய், அதுக்கப்புறம் தொற்று நோய். நெக்ஸ்ட்டு ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல்னா பொருளை வந்து மோசம் செய்தல், சொத்தை மறைத்து வைத்தல். நெக்ஸ்ட்டு ஒட்டு பாடுதல்ன்றது ஆமோதித்தல், ஏற்றுக்கொள்ளுதல். ஒத்துழைத்தல்ன்றது பலரோடு உள்ள மொத்தம் உழைத்தல். ஒத்து கொடுத்தல்னா பொறுப்பேற்றல், கணக்குகளுக்கு வகை சொல்லுதல். நெக்ஸ்ட்டு ஒரு காலில் நிற்றல்ன்றது விடாப்பிடியாய் நிற்றல். ஒரு கை பார்த்தல்ன்றது வெல்ல முயலுதல். ஒரு கையாய் இருத்தல்ன்றது எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல். ஸோ ஒற்றுமையோடு இருத்தல். ஒரு சொல் வாசகன்றது பிறழாதவன். நெக்ஸ்ட்டு ஒரு தலைன்றது ஒரு சார்பு. ஒரு நாளைக்கு ஒரு நாள்ன்றது நாள் செல்ல செல்ல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பேஜ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்கிறத